தாளாட்டுகிறாள் மாடத்தி அம்மா. என் செல்ல மகனே, என் கட்டி மகனே, முத்தண்டமுத்து அப்பனாடு அரசால பிறந்த செல்வமே, நான் தவக்குருந்து பெற்றெடுத்த தங்க மகனே, என் கட்டி மகனே, ஏ சிங்க குட்டி, என் செல்ல மகனே, நான் தவமிருந்து பெற்ற கண்மணியே என்று செல்ல மகன் முத்தண்டமுத்த தேவரை சீராட்டி தாளாட்டுகிறார். என்ன சொல்லி தாளாண்டுகிறார் மாடத்தி? நான் பெற்ற மகனே முத்தண்டமுத்து அப்பனாட்டு அரசால பிறந்த கட்டி மகனே, செல்ல மகனே,
செல்வனே பாப்பாடு அரசாளவரம் நாம் இருக்க ஐயா முத்தண்ட முத்து வணக்கம் அருமையா வளர்த்துவாரா செல்ல மகன வழக்காரே ஐயா முத்தண்ட தொட்டி கட்டி துடையிலே நடவரத்து முத்து கட்டி துடையிலே நடவரத்து ஐயா முத்தண்ட முத்து தேவர முத்தண்ட முத்து சுவாமியே ரொம்ப வழக்காங்க தங்கத்துக்கு தங்கமா வளர்த்துவாரா என்ன தவமிருந்து பிறந்த பிள்ளை இல்லையா தவமிருந்து வளர்ந்திருக்க தங்க மகன் இல்லையா தங்க மகன் அல்லவா ஆச மகன் அரசால பிறந்த பிள்ளை அல்லவா அரசால பிறந்த மகன் முத்தண்ட முத்து சுவாமியே முத்தண்ட முத்து தேவரை முத்தண்ட முத்தன் தேவரே மாடத்தி அம்பாளும் ஜெகவீர படத்தலைவர்களும் மாடத்தி அம்மாளும் ஜெகதீர படத்தலைவர் ஆண்டவன் தண்டமும் துணருக்கு என் ஐயா வயசு இறப்படைக்கு வயசு அந்த பராட்டியே ஐயா ஒரு வயதாகி ரூபாயேடா வயது ஐந்தாகிவிட்டது ஐந்து வயது பெற்ற மகளை அவையல்லதாரே அப்பராண்டே அறமையுள்ள மாரதீவ ஐந்து வயதிலே அரிய பள்ளிகளை படிக்க வைத்தார் அரிய பள்ளியிலே முத்தண்ட தேவரை படிக்க வைத்தார் மட்டி மகனே முத்தண்ட முத்து கட்டி மகனே முத்தண்ட முத்து ஆப்பநாடு கீழகையில் ஆப்பநாட்டு கீழ்கையில் அரசால பிறந்த செல்வனே நீ படிக்க வேண்டும் கண்டிப்பாகவே நீ படித்தறிய வேண்டும் என்ன குரடா நமக்கு என்ன ஒரு குறை கிடையாது பொருளோடு நம்ம வாழ்ந்து வருகிறவே சொத்தோடு சுகத்தோடு வாழ்ந்தால் கல்வி மாடத்தி உன் பிள்ளையாகப்பட்ட முத்தண்ட முத்தை முத்தை சமர்த்தனாக வளர்க்கணும் சமர்த்தனாக நான்
படிக்க வைக்க அவன் வேண்டும். சமர்த்தனாகத்தான் இருப்பான் ஐயா. சுமந்தராகதாயா வர எனக்கு வேண்டும். ஆண்டவர் அப்படித்தான் வரன் கொடுத்திருக்காரு. அப்படித்தான் வர அந்த அளித்திருக்கிறார். இறைவன் கொடுத்த வரம் இறைவன் அளித்த வரம் உன் பிள்ளைக்கு ஒரு நாளும் பழுதாகாது. ஒரு நாளும் குறை இருக்கப்படாது. வளர்க்கிறார் மாடத்தி எப்படி வளர்த்துவாரால் மாடத்தியே வாத்தியாரிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அருமையாகவே கொண்டு வந்தார்கள். அருமை மகனை வாத்தியாருக்கு முன்னாடி அமர வைத்தார்கள். அமர வைத்தார்கள். என் செல்ல மகன் முத்தண்ட முத்து தேவரை முத்தண்டமுத்து தேவரை வாத்தியாருக்கு முன்னாடி வைத்து வாத்தியாருக்கு முன்னாடி அமர வைத்து என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார் அம்மா? அது கொண்ட மல்லி சந்தானத்தால் மூலம் யாருக்கு? யாருக்கு? முத்தண்டமுத்து சுவாமிக்கு. முத்து மதித்தது போல் 3 வரிகளை எழுதி முத்து மதித்தது போல் 3 வரிகளை எழுதி பகரம் மதித்தது போல் 10 வரிகளை எழுதி பகரம் மதித்தது போல் 10 வரிகளை எழுதி அண்ணாவி வாத்தியார் அண்ணாவி வாத்தியார் ஐயா முத்தண்டமுத்த தேவருக்கு முத்தண்டமுத்து தேவருக்கு எப்படி கொடுக்கிறார்? என்ன சொல்லி கொடுத்தார்? அவர் ஏடுகள கையில் எடுத்து முத்தண்டமுத்து தேவர் கையிலே உண்மையாக கொடுக்கிறார். தரித்தார் முத்தண்டமுத்து இதன் பகவானை வணங்குகிறார். வாத்தியாருக்கு முன்னால வந்தவன் கூட வணங்குகிறார். அன்னையே முந்திதாவையும் அழகாக முந்திட்டாரே. அந்த தாயார பாரதியை அந்த தங்க மகன் வணங்குகிறார். அவையன பாரதியை ஐயா வணங்குகிறார். மக்கள் வளமாகி மூடி வணங்கி தண்டனிட்டார். மக்கள் வளமாகி மக்கள் இருந்து யாரை கும்பிடுகிறார்? தாய் தந்தையை கும்பிடுகிறார். என்ன பெத்த ஆத்தா ஆத்தாளே என் தாயே ஆடத்தியம்மா கட்டி மகனே முத்தண்ட முத்து முத்தண்டமுத்து. ஆப்பநாடு கீழகைகளே ஆமா பெரிய உத்தமனாக நீ வரணுண்டா. வளர்ந்து வாழ வேண்டாம். உன் அப்பா சகவீர வடத்தலைவர் மாதிரி மாதிரி நீ பேர் எடுக்கணும். வேரோடு வாழண்டா. செய் உலக நீ அரசாள வேண்டா என் மகனே முத்தண்ட முத்து. மகனே முத்தண்டமுத்து. நீ ஆப்ப நாட்டை ஆளுகிற போது அம்மா நாட்டில் வாழ்கிற போது யாருக்கு அடிபணிய கூடாது. அடிபணிந்து இருக்கக்கூடாது. கடவுள் ஒருவன் தவிர யாருக்கு அடிபணியக்கூடாது. கண்டவனை கையெடுத்து வணங்கக்கூடாது. கண்டவரை வணங்கக்கூடாது. அவெல்லாம் வீரம் மறத்தி வீரம் மறத்தி அல்லவா இறைவன் தவிர எவனுக்கு நீ அடிபணிய கூடாது. அடிபணியவே கூடாது என்று ஏட்ட கையில் கொடுத்தா ஏற்ற கையில விடுக்கிறார். இருக்கிற ஐயா உத்தண்ட முத்து முத்தண்டமுத்து. என்ன பெற்றாத்தா தாயே யாப்ப நாட்டில பிறந்தவரே அம்மா நாட்டில் என்ன பிறந்தவர். பெற்றெடுத்தாத்தா மாடத்தி அம்மா அம்மா என்றைக்கு முன் சொல்ல வெட்டமாட்டேன். சட்டமாட்டே. என்னை படைத்த கடவுள் தவிர எவனை நான் கையெடுத்து வணங்க மாட்டேன். என்னை பெற்றெடுத்த அம்மா தாயே நான் யாருக்கும் அடங்காத பிள்ளையாக யாருக்கும் அடங்காத பிள்ளையாக நான் பிள்ளையாக நான் போராடி இருப்பேன்.
மாட்டேன். அடங்க மாட்டேன். கட்டுக்கடங்காத காளையாக காளையாக நான் இருப்பேன். இருப்பேன் அம்மா. உன் மகன் ஒத்தண்ட முத்து இருப்பேன். நான் இருப்பேன், இருப்பேன். நல்லா படிப்பேன். நான் படிப்பேன். நாகரிகமாய் இருப்பேன். நாகரிகமாக இருப்பேன். இந்த உத்தண்ட முத்து உத்தண்டமுங்க எல்லை மற்றெடுத்தான் தாயே. நான் யாருக்கும் அடங்காத காளையாக நாட்டினை அப்போ அடங்காத பிள்ளையாக சிங்கமே ஆப்பநாட்டு தங்கமே நாட்டுல பிறந்த தங்கமே கூடவெட்ட கூடுமாயம் குரலி வித்தை படித்தார். வித்தைகள் படித்தார். இன்னும் என்ன படிக்காரு? என்ன படித்தாரு? பெண்களை மயக்க மன்னனாக கூடவெட்ட கூடுவாயும் குரலி வித்தை கூடுவாயும் குரலி வித்தைகள் சண்டை செய்யக்கூடிய வித்தைகள் சண்டை நடத்திய வித்தைகள் பெரும்பாலும் ஐயா என்ன படிச்சார் தெரியுமா? என்னம்மா படித்தார்? களவாங்க படிச்சாரு. ஏற்கனவே தேவமார்கள் அந்த காலத்துல மாப்பிள்ளைய பார்த்த உடனே பொண்ணுட்டுக்காரர் கேட்பாரு, என்ன எப்படி மாப்பிள்ளைக்கு சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, பொண்ணு இருக்கா, பொருள் இருக்கான்னு அந்த காலம் கேட்க மாட்டாங்க. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கான்னு கேட்க மாட்டாங்க. ஏ மாப்பிள்ள, உன் மகனுக்கு களை வாங்க தெரியுமா? களை வாங்க தெரியுமா? முத வித்து ஐயா அதைத்தான் படிச்சேன். களவு செய்யக்கூடிய வித்தைகள் நம்ம களவு செய்கிற போது ஒருவன் நாமளை பிடித்தால் அவனை விட்டு நம்ம எப்படி தப்பிக்கணும், எப்படி ஓடணும், நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும், நாம எப்படி எல்லாம் அவங்கிட்ட அகப்படாம இருக்கணும், எப்படி தப்பிக்கணும் என்பதை ஐயா உத்திட்ட முத்தூத்து அவர் படித்தார். இன்னும் என்ன படிக்காரு? என்ன படித்தாரு? கற்றார். 16 வயசு ஐயாவுக்கு. வயது 16 நடக்கு.
பல கலைகளையும் கற்றுணர்ந்தார். பல கலைகளையும் கற்றுணர்ந்தார். 16 வயதான உடனே ஆமா அவருக்கு அந்த பருவம் வருது. பருவம் வந்தாச்சு. ஐயாவுக்கு என்ன ஒரு தாட்டியமான ஒரு பெரிய வீரம் வருது. வீரம் தான் பொல்லாத வீரம். அப்ப நாட்டிலே ஆண்டு வரக்கூடிய சிங்கம் சிங்கமாக ஆண்டு வருகிறது. அப்பா என்ன என்னப்பா என்ன செய்யணும்? என்ன நான் எல்லா கல்விகளையும் படிச்சேன், எல்லா கலைகளையும் கற்றுணர்ந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா வித்தையும் தெரியும். ஆனா வேட்டைக்கு போகணும். வேட்டைக்கு வேற போகணுமா? என்னடா நான் தவமிருந்த கத்து வச்சிருக்கேன், வேட்டைக்கு போனீங்க. கண்டிப்பா வேட்டை. அப்பன் தொழில் அவனது பிள்ளை சொப்பனத்திலையும் மறப்பதில்லை. நம்ம சாதியை பொறுத்தலை விட வேட்டைதானப்பா. கண்டிப்பா வேணும். சரி, அதுக்கு உனக்கு என்ன வேணும்? நாய் வேணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆப்ப நாட்டுல பிள்ளை கிடையாது, கொல்லி கிடையாது, பிள்ளை வேணும். ஐயா பிறந்திருக்காரு. அப்பா எனக்கு 2 நாய் வேணும். என்னப்பா வேட்டனாய்? எனக்கு வேட்டனாய். சிவவீரபுரம் தலைவருக்கு திருப்பாணி வருது. நம்ம வயிற்றுல இப்படி ஒரு பிள்ளையா? நம்ம மாவீரனை பெற்றெடுத்திருக்கோம். மாவீரம் அல்லவா? செல்ல பிள்ளையாமல் பெற்றெடுத்திருக்கோம். இன்று சிவவீரபுரம் தலைவர் ஏ மந்திரி என் பிள்ளை விட்டண்ட பத்து என்ன கேட்காதோ அதை வாங்கி கொடு. என் பிள்ளை வேட்ட நாய் கேட்பான். எதுமா வேட்ட நாய்னா துட்டு நிறைய நாய பொறுத்து இருக்குல்ல. நாய் நல்ல நாய் பிடிக்கணும்னா துட்டு நிறைய வேணும். ஏப்பா என்ன நாய் கேட்கார ஐயா? என்னை வெற்றெடுத்த நந்தையே ஆனா முயலை விரட்ட நாய் எனக்கு வேணும். முயலை பிடிக்கும். நாயை விரட்டுற முயலை பிடிச்சிடக்கூடாது. என் மகனே இன்னும் 1/2 மணி நேரத்துல உனக்கு நாய் இருக்கும். மந்திரிய கூப்பிட்டாரு. கையில 1000 பொற்காசுகளை அள்ளி கொடுத்தார். மந்திரி எங்க வருகிறார்? அந்த ராமநாட்டு மக்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலே கமுதி ஜமீன் பெரிய ஜமீன் தான். பெரிய ஜமீன்தார். ஆமா, அதாவது ஜமீன்தார்கள் தான் வேட்ட நாய் கிடக்கும். ஆமா, பெரிய நீளமா வச்சிருப்பாங்க. குட்டை கிட்டலாம் பொறிவிட்டு எல்லாமே தரையோட போயிட்டு என்ன 3 தட்டில இருந்தா அப்புறம் எப்படி தரையோட போகாம இருக்கும்? அந்த கமுதியில வந்து கமுதி ஜமீனில ஐயா வந்து சொல்ல யாரையா உனக்கு எந்த ஊரு? உனக்கு எந்த நாடு? எந்த ஊரு உனக்கு? ஐயா எனக்கு ஆப்ப நாடு. ஆப்ப நாடு கீழகையிலை 1000 கொண்டயம் கொண்டார்கள். மரவருக்க தலைவர் என்ற முதலாளி சிவவீரபுர தலைவர் ஆத்திரமானத்தியம்மாள் செல்ல மகன் சிங்கக்குட்டி புலிக்குட்டி கட்டி மகன் என்ற சின்ன முதலாளி முத்தண்ட முத்து தேவர். சரி, வணக்கம் வணக்கம், உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? 2 வேட்ட நாய் வேணும். சும்மாவே பிடிச்சிட்டு போங்க. ஆப்ப நாடு ஜமீனும் கமுதி ஜமீன் ராமநாதபுரம் ஜமீன் எல்லாமே
நாங்க ஒண்ணுதான் இல்லையா என் முதலாளி காசு கொடுத்து படிக்க சொல்லி இருக்காரு எவ்வளவு வச்சிருக்கப்பா அந்த காலத்துல 1000 பொற்காசு அதை எடுத்து வச்சாரு அந்த கமுதி சமைந்தார் 2 நாய்க்குட்டிகளை எடுத்து வந்தார் நாயும் நாய் பார்க்க முடியாத நாய் அந்த 2 நாய்க்குட்டிகளை எடுத்து கொடுத்தார் கமுதி நல்ல சமைந்தார் அந்த கட்டு மகனுக்கு கொடுத்தார் வந்து 2 நாயும் கொண்டு போய் நாய் சூப்பரா இருக்கு பத்திரம் ஆப்பநாடு வீடுகைக்கு போறது சரி நாய் கொண்டு போறது சரி என்னுடைய ஜமீன் பேரை காப்பாத்துங்க நாய் பேரை காப்பாத்தணும் ஆமா கையில பிடிச்சு கொடுத்தாரு பிடித்து கொடுத்தார் 2 நாயவும் சங்கிலி போட்டு பிடித்தார் மந்திரி பிடிச்சா மந்திரி கையில ஆப்பநாட்டுல கொண்டு கட்டியாச்சு ஐயா வீட்டுல கட்டியாச்சு உடனே பிகவீர படத்தலைவர் மகனிட்ட சொல்றாரு ஐயா கட்டி மகனே முத்தண்ட முத்து நாய் பிடிச்சிருக்கா ரொம்ப சூப்பரா இருக்குப்பா எனக்கு ஏத்த நாயா இருக்கு முத்தண்ட முத்து நாய் பிடிக்கிறது சரி சரி ஆனா சேர்க்க நல்ல சேர்க்கையா வச்சுக்கோ நல்ல சேர்க்கையோட சேரணும் ஆமா நான் ஃப்ரெண்ட்ஷிப்ப படிச்சேன் மாடசாமிய பிடிச்சேன் சொல்ல மாடனை பிடிச்சேன் நல்ல மாடனை பிடிச்சேன் அப்படி இந்த நாய்களை பிடிச்சுக்கிட்டு அலைஞ்சேன்னு அலைஞ்சிடாத பிடிக்காத ஏனென்றால் எதற்காக சேர்க்கை தவறு சேர்க்கை வாழ்க்கையை அழிச்சு விடும் நல்லவனோடு சேரு கெட்டவனோடு சேராத கடைசியில் அவர் சேர்க்கதான அவர் இந்த கிளாப்பட்டத்துல கொண்டு விட்டு இருக்கு அவர் சேர்க்கலன்னா இந்த கிளாப்பட்டத்துக்கு வருவாரா இப்படி கிழக்க பார்த்து இருப்பாரா என்ன பார்த்து சொல்றீங்க சேர்க்கை நல்லா நாய பிடிச்சாரு அந்த அருமை நாய்க்கு காய்ச்ச நாய் பூச்ச நாய் என்று பெயர் வச்சாரு அவர் ஏன் 2 நாய் வளர்த்தாரு ஒரு மரம் தோப்பாதாரு எதை எடுத்தாலும் 2 இருக்கணும் ஒண்ணுக்கு துணை ஒண்ணு இருக்கணும் இருக்கணும் இல்லையா 2 நாய்களையும் பிடித்து அந்த நாட்டு அவர் அழகு வேண்டாடு அவர் காட்டைக்குள்ள அவர் கரடி வேண்டாடு அந்த பாசமுள்ள மனத்துக்குள்ள அவர் பண்டிகை வேண்டாடு யாரை என் ஆண்டவர் முத்தண்ட முத்தவர் அவருக்கு 19 வயசாயிட்டாலும் பார்க்க ரொம்ப அவர் பார்வைக்கு ஐயா முத்தண்ட முத்து அவர் விளையாட்டிலும் கம்பக்கையில எடுத்த ஐயக்கடவுள் கூட நீக்க கடவுள் கூட நிற்க மாட்டார் எதிரே நிற்க மாட்டார் கம்பு விளையாட்டிலே சிறந்த மன்னன் 60 வயதாயிட்டாலும்
ஐயா தெருவில் நடந்து வரும்போது அப்ப நாட்டு தெருவில் வீதி ஒரு நடைவாக அவன் மேனக மொத்த கொடுத்தவர் வல்லழகு அவர் சேராத குடியே சேர்த்து வைப்பார் செல்லம் அவர் வாழாத குடியே ஐயா வாழ சின்ன வயசிலே தேராத குடிகளை சேர்த்து வைப்பார் அவங்க அப்பா பஞ்சாயத்து தலைவர் ஆனா இவர் தலையெடுத்தாரு. இவர் தலை போட்ட பிறகு ஏய் முத்தண்டமுத்து தேவரை கூப்பிடுங்கப்பா. பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துக்கு என்று பிறந்தவர். கட்ட பஞ்சாயத்து தீரும். வீர கொடி பிடித்த மன்னன் முத்தண்டமுத்து தேவர் சேராத குடிகளை சேர்த்து வைப்பார். சேராத குடிகளை ஐயா பிறந்த நேரம் சில வீட்டுல குடுக்க முன்னாடி சண்டையே கிடையாது. ஏன்னா அது கைய ஓங்கிட்டு அடிப்பாங்க ஆம்பளைங்க. பொம்பளை சொல்லுவாயே கைய வச்ச ஐயா உத்தண்ட முத்த கூட்டு வரணும். உத்தண்ட முத்தின்னா அங்க நடுங்குது, உலகம் அலருது. நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். சேராத குடிகளை சேர்த்து வைப்பார். ஐயாவுக்கு 20 கடந்துட்டு 20 வயசுல இருக்கமா பறக்கமா அப்ப நாட்டு எல்களிலே ஐயாவுடைய பேரை சொன்னா அந்த ஆப்பநாட்டு காகமானே வரங்காலையா காகம் வரக்காது கருக்குருவி நாடாது. என் முத்தண்டமுத்து தேவர் பேரை சொன்னால் என்ன செஞ்சார்? என்ன செய்தார்? வயது 20 நடக்கு. ஐயாவுக்கு 4 வருஷம் தான் இருக்கு. இருப்பு
24 ஐயாவுக்கு கண்டம். சரியான கண்டம். ஏன்னா அவர் சங்கர நயினார்ல பிறந்திருக்காரு. ஆவர கோமதி கணவன் அல்லவா? கணவன் அல்லவா? அவர் ஆப்ப நாட்டிலே இருந்துகிட்டு இருந்தா அங்க சங்கர கோயில்ல யார கும்பிட? யாரையுமே கும்பிட முடியாது. அவர் ஆப்ப நாட்டுல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க வரணுமா? ஆமா வரணுமா? நேரம் அடுத்து வருது. என் ஐயா உத்தண்டமுத்து சுவாமி சேர்க்கையோடு சேர்ந்தார். வயசு போனாரு. சேர்க்கைன்னா வேற எதையும் நினைக்கிறாருங்க. வாலிப பையங்களோட சேர்ந்தார். உத்தண்டமுத்து தேவருக்கு ஒரு தோழன் 2 பேரா? எத்தனை பேரு? 100 நல்ல தோழமார்கள். உத்தண்டமுத்து தேவருக்கு வாலிப பசங்களோடு வந்து விளையாடிடுவார். தோழமார்கள் 101 ஒருத்தர் 2 பேர் இல்ல. 101. காலையில எந்திரிப்பாரு. காலையில எழுந்திருக்கவே கைகாலுகளை சுத்தம் பண்ணுவாரு. கைகாலுகளை சுத்தம் பண்ணி நூத்திமார் தோழிமாரோட இந்த தோழர்களோட ஐயா காய்ச்சனாய் பூச்சனாய் பிடிச்சு வேட்டைக்கு வேட்டைக்கு போற காய்ச்சனாயும் பூச்சனாயும். ஆமா அம்மா ஆத்தா என்ன இன்னைக்கு நான் வந்த பிறகு குழம்பு போய் கையோட ஏண்டா அம்மா உனக்கு வேட்டைக்கறி கொண்டு வரலாத்தா? அவனுக்கு வயது 20 உடனான ராமாரத்தி என்ன சொல்லுகிறாய் மகனே? உனக்கு 20 வயதாச்சு. 4 வருஷம் தானே இருக்கு. 4 வருஷம் தானே இருக்க போகுது. மனசுக்குள்ள நினைக்கா பிள்ளைகிட்ட சொன்னாலா? சொல்ல முடியாது. வேட்டைக்கு போற இடத்துல பிள்ளைக்கு எதுவும் நடந்துருமோ தெரியலையே. தோழமார்களால் நம்ம பிள்ளை உயிருக்கு ஆபத்து வந்துருமோ? நம்ம கட்டி மகனை செல்லமா வளர்க்கமே. ஆத்தா நான் வெளியே போறேன்னு தெரிஞ்சாலே யாத்தா நீ கண்கலங்குற? ஒத்தண்டமுத்து என்ன ஒத்த பிள்ளடா, ஒத்த குழந்தையா இருக்கடா. உன்னை விட்டா யாரு இருக்கா? வேட்டைக்கு போகாதடா. உனக்கு ஒண்ணுண்டா உயிர் போயிருண்டா. வயசு 20 முடிஞ்சு 21 பிறக்க போகுது. 21 பிறக்க போகுது. 21 பிறக்க போகுது. அப்ப நாட்டிலே பெரிய ஒரு மாவீரனாக ஐயா முத்தண்டமுத்து தேவர் திகழ்கிறார். ஆண்டவருடைய கிருபை செல்லமாக வளர்த்த மகன் முத்தண்ட தேவருக்கு